நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், திருமண வாழ்க்கை எப்படி கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாருங்கிறத பற்றி சொன்னேன். சுவிசேஷத்தை அப்படியே வாழ்ந்து காட்டுவதற்காக, சுவிசேஷத்தில் என்ன நடக்குது அதை அப்படியே செய்து காட்டுவதற்காக, ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் த காஸ்பல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படின்னா சுவிசேஷத்தில் என்ன நடக்குது, ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, பாவிகளாய் எல்லாம் மூழ்கிட்டு இருந்தோம் பாவத்தில், நம்மளை மீட்க நம்மளை உண்டாக்குனவர் அவர் தானே பொறுப்பு. இப்போ பெற்ற தாய் பிள்ளை கெட்டு போச்சுன்னா எப்படியோ போட்டுன்னு விட்டுறது இல்லை. இவங்க பெற்றதுனால பின்னால் போகிறாங்க, போய் தேடி போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து அவனை கழுவி சுத்தம் பண்ணி, அவன் பொல்லாதவனாக இருந்தால் நல்லவன் ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ணணும் அவனுக்கு ஆலோசனை சொல்லி அங்கங்கே கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவனை மீட்டு எடுக்கிறாங்க. பிள்ளைய விட்டுற முடியாது, இல்லை நீங்கள் தானே பெற்றீங்க, விட்டுற முடியாத. அப்போ நம்ம பரலோக தகப்பன் நம்ம எல்லா பெற்றோரோட காட்டிலும் 1000 மடங்கு நல்லவர். அப்போ மனுஷனை உண்டாக்குனாரு, வச்சாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு அவனுக்கு. அவன் கெட்டு போயிட்டான், பாவத்தில் போயிட்டான். அப்போ அவர் பேசாமல் இருக்க முடியாது. வர்றாரு இந்த பூலகத்துக்குள்ளேயே வந்து, நம்ம உலகத்துலேயே வந்து நம்மளை உயிரை கொடுத்து, பெற்றோர்லாம் என்னமும் செய்வாங்க தம் பிள்ளையை மீட்கிறதுக்காக. ஒரு குடிகாரனாயிட்டா, ஒரு போதைக்கு அடிமையாயிட்டா, பெற்றோர் தங்க சொத்தெல்லாம் விற்று கூட பண்ணுறதை பார்த்துருக்கேன் நான். அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி அவனை ஏதாவது படிக்க வச்சு ஒப்பேற்றுறதுக்கு, அவனை ஒரு தொழில் செய்வதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ தங்களால் இயன்றது தங்களால் இயலாது கூட செய்வாங்க, கடன் வாங்கி கூட பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு போகிறாங்க பெற்றோர்கள். ஏன்னா இப்போ தான் பெத்த பிள்ளைன்றதுனால. இப்போ நம்முடைய தேவன் எல்லா ரிசோர்ஸஸும் உடையவர். அவர் எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. அவர் ஒன்றும் யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டியதில்லை, அவர்கிட்ட இல்லாதது ஒன்று இல்லை, எல்லாம் இருக்குது. நம்மளை சரியாக்குறதுக்கு எல்லா ஞானமும் எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது. அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி நமக்காக அவர் பலியாகி நம்மை மீட்டு ரட்சிக்கிறாரு. தான் சுவிசேஷம். ரட்சித்துட்டு அதோடு விட்டுறதில்லை, நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் தர்றாரு. அது மட்டும் இல்லை, நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, கரைதிரை முதலாளர்களெல்லாம் நீக்கிறாரு, சுத்திகரித்து கழுவுகிறாரு, எல்லாம் பண்ணி கடைசி முடிவு எப்படி வருது, நித்தியத்தில் நம்ம என்ன பண்ணுறாரு, எந்த கரைதிரை முதலான ஒன்றுமே இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்ற சபையாக தமக்கு முன்னால் நிறுத்தி கொள்கிறாராம். இதுதான் சுவிசேஷம். அங்கே தான் போய் முடியுது. இதோட முடியறது இல்லை. நம்மளை மீட்டு நம்மளை ஆசீர்வதிச்சு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்ததோட முடியல, இந்த உலக வாழ்க்கையோட முடியல. எங்கே போய் முடியுது, நமக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம். என்ன எதிர்காலம்? பரிசுத்தம் பிழையற்றதுமான சபையாக, கரை தரை முதல்ல ஒன்று இல்லாமல் இப்போவே பரிசுத்தமாகிட்டு இருக்கிறாரு. இப்போவே முன்ன இருந்ததை விட எவ்வளோ பெட்டர் ஆகிட்டோம். முன்ன பாவிகளாக இருந்தோம், அதுலேயும் இருந்தோம். இப்போ எவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது, வெற்றிகரமாக வாழ முடியுது. இப்போ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எல்லா நல்ல காரியங்களையும் அனுபவிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதோட கம்பேர் பண்ணால். அது அப்படியே மகிமை. அந்த மகிமையான முடிவை நோக்கி நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷன்றதை முழுசாக பார்க்கணும், அரைகுறையாக பார்க்கக்கூடாது. எங்கே ஆரம்பித்து எங்கே வரைக்கும் போகுது, மகிமையில் போய் முடியுது. நம்ம மகிமைப்படுத்துகிற வரைக்கும் அது போய் முடியுது. அதனால தான் சொல்கிறாரு, எவ்வளோ அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறாரு, எவ்வளோ முன்குறித்தாரோ அவர்களை. கடைசியில் எங்கே போய் முடியுது, அவரை மகிமை படுத்துகிறார். வெறும் அழைச்சது மட்டும் இல்லை, முன்குறிக்கிறது மட்டும் இல்லை, அழைச்சது மட்டும் இல்லை, நீதிமானாக்குகிறது மட்டும் இல்லை, பரிசுத்தமாக்குறார். அப்புறம் அதுக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இல்லையா வரிசையாக வருது 5 காரியங்கள். முன்குறிக்கிறாரு, அழைக்கிறாரு, நீதிமானாக்குறாரு, அப்புறம் நீதிமானாக்குறது ரட்சிக்கிறது, அப்புறம் பரிசுத்தமாக்குறாரு, முன்னோட பெட்டராக மாறுறோம், கடைசியில் என்ன பண்ணுறாரு, மகிமைப்படுத்துகிறார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் ஃபுல் காஸ்பல்ன்ற மாதிரி தான் முழுசாக சொல்லணும். அப்போ கடைசியில் மகிமையானவர்களாக நம்ம மாற்றுறாரு. அந்த மகிமை தான் நம்முடைய முடிவு. சில நேரத்தில் நான் அடக்கம் பண்ணும்போதெல்லாம் சொல்கிறது, சிலர் நினைக்கிறாங்க இந்த 3க்கு 6 தான் நம்ம முடிவுன்னு. ஒருத்தர் சொல்கிறாரு, நீ என்ன தான் வாழ்ந்தாலும் கடைசியில் இந்த 3க்கு 6 தான். இல்லை பைபிள் அப்படி சொல்லு, இது நம்ம முடிவு இல்லைங்க. இது திரும்ப தற்காலிகமாக அங்கே வைக்கிறாங்க, வீட்டிலேயே வைக்க முடியும். அதனால கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. மண்ணிலிருந்து வந்தால் மண்ணுக்கே திரும்புவாயின்னு இருக்குது. சரி, அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் இது முடிவு இல்லை. நாம் விண்ணுக்குரியவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், மீட்கப்பட்டவர்கள். நமக்கு அழியாத சரீரத்தை கொடுத்து மகிமை உள்ளவர்களாக்கி நம்ம அங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாரு. இதுதான் சுவிசேஷம். இது அப்படியே நடத்தி காட்டுது திருமண வாழ்க்கை. அப்போ நான் சொல்கிறேன், திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டது, திருமண வாழ்க்கையில் நுழையிற 2 பேர் எப்படி நுழையிறாங்க. நட்பை பற்றி பேசணும்,
நண்பர்களாக இருக்கிறாங்க. எதுக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க? ஒருத்தர் ஒருத்தர் சரி செஞ்சு இன்னும் சிறப்பானவர்களாக ஜொலிக்கும்படியாக மாற்றும்படியாக. இந்த உலகத்திலேயே சிறப்பானவர்களாக மாறிடுறோம் நம்ம நிறையா. ஆனால் பரிபூர்ணமாக எந்த குறையும் இல்லாமல், கரைதிரை இல்லாமல் மகிமை உள்ளவர்களாக எப்போ நடக்குது? அது கடைசியில் நடக்குது. இதுதான் சுவிசேஷம். அப்போ எதை நோக்கி போயிட்டுருக்குறோம்? அந்த மகிமையான முடிவை நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்போ திருமணம் செய்தவர்கள் எதை மனசில் வைக்கணும்? நான் இந்த உலகத்திலும் இனி வரும் நித்தியத்திலும் மகிமையாக இருக்க வேண்டியவன். நான் இந்த பாவத்தில் கடந்துக்கிட்டு அதையும் இதையும் பண்ணிக்கிட்டு வேண்டாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. நான் மாறி 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 பரிசுத்தம் அடைஞ்சு நல்ல ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கரைதிரை முதலான எல்லாம் நீங்கி இங்கேயே அதனுடைய காரியங்கள் ரட்சிப்பில் எப்படின்னா, சில காரியங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறோம், சில காரியங்கள் பிறகு நித்தியத்தில் அனுபவிக்கிறோம். அதுதான் என் தியாலஜியில் எப்படி சொல்லுவாங்க, நவ் அண்ட் நாட் எட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அனுபவிக்கிறதுன்னு சில காரியங்கள் இருக்குது, நித்தியத்தில் அனுபவிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. நித்தியத்தில்னா சாகாமையே வந்துடுது, அதுக்கப்புறம் சாக போகிறதில்ல. நம்ம சாகாமையே வந்துடுது, மகிமை வந்துடுது, அப்படியே பூரணம் வந்துடுது. எந்த கரைதிரை எந்த இதுவும் இல்லாமல் பர்ஃபெக்ட் ஆகிடுறோம். அந்த மாதிரி வந்துடுறோம் இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற 2 பேருக்கு அதை பற்றி ஒரு தரிசனம் இருக்கணும். புருஷனை பார்க்கும்போது சில மனைவிமார் சொல்லுவாங்க, குடிக்கிறாருங்க, அடிக்கிறாருங்க, ரொம்ப மோசங்க, வேலைக்கு போகிறது இல்லைங்க. நான் சொன்னேன், இது போய் நீங்கள் 10 ஊழியர்கிட்ட சொல்லி எல்லாரும் ஜோம் பண்ணீங்க, ஏதாவது மாறிச்சா? இன்னும் மாறவே இல்லை. அப்புறம் ஏன் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதையே சொல்லிட்டு இருக்கிறது பதிலாக இப்போ என்ன சொல்லுங்கள், அவர் எப்படி இருக்க வேண்டியவர் என்கிறத பாருங்கள். பார்த்து இப்படி தான் இருப்பார்ன்றதை சொல்லுங்கள், இப்படி தான் இருப்பார்ன்றதை விசுவாசிங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, அதை சொல்லுங்கள். சும்மா இதே சொல்லிட்டு நடக்கிறதே சொல்லிட்டு இருந்தால் இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நான் பழைய உதாரணம் ஒன்று சொல்லுவேன். லிஃப்ட்டில் ஏறுறோம், லிஃப்ட்டில் ஏறிட்டு 5வது மாடி போனோன்னா, இல்லை நான் 1வது மாடியில் தானே இருக்கிறேன், நான் 1 தான் அழுத்துவேன்னா 1லேயே நிற்க வேண்டியது தான். எங்கே போகணுமோ அதை அழுத்துனுங்க. ஹலோ, போக வேண்டியது என்ன மாடி? எங்கே போகிறோம்? அதுதான் ஜபத்திலையும் அதுதான், விசுவாசத்திலையும் அதுதான். என்னவா மாற போகிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு, நாம் எப்படி இருக்க வேண்டியவர்கள் என்பதை குறித்து ஒரு தரிசனம் வேணும். அந்த திருமண வாழ்க்கைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை உடைய வாழ்க்கை. புருஷனை பார்க்கும்போது அப்படி பார்க்கணும், மனைவியை பார்க்கும்போது அப்படி மகிமையானவர்களாக மாற வேண்டியவர்கள், நாம் பரிசுத்தமானவர்களாக மாற வேண்டியவங்க, இன்னும் பெட்டராகி கடைசியில் முழு பூரணத்தையும் அடைய வேண்டியவர்கள் நாம். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பார்க்க வேண்டும். சிலர் எப்படி பார்க்குறாங்கன்னா, பர்ஃபெக்டாக யாராவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து போட்டு கொடுத்துருங்க எனக்கு, நம்ம ரெடிமேடாக கேட்குறாங்க. இப்போ ரெடிமேட் சட்டெல்லாம் வந்துருச்சு இல்லையா? போய் துணியை வாங்கிட்டு போய் டைலர்கிட்ட அளவு கொடுத்து ஒன்றும் தைக்க வேண்டியதில்லை, போய் ரெடிமேட் சைஸ் என்னன்னு தெரிஞ்சால் போதும், போய் சட்டையை வாங்கிட்டு வந்துடலாம், கரெக்டாக பார்த்துது. இப்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ரெடிமேடாக ஒரு பொண்ணு, ரெடிமேடாக ஒரு புருஷன், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணுங்க, கரெக்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பர்ஃபெக்டாலாம் யாரும் கிடையாது. கிடைச்சா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி யாராவது இருக்கிறாங்க? பர்ஃபெக்டாக யாரும் கிடையாது. அப்படி தேடிட்டு இருந்தீங்கன்னா திருமணமே ஆகாது. பர்ஃபெக்டாக ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? பர்ஃபெக்டாக கிடையாது, இருக்கிறத வச்சு தான் வேலை செய்யணும். நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்கள்ட்ட மாற வேண்டியது இருக்குது, உங்கள்கிட்டயே மாற வேண்டியது இருக்குது. அப்போ இதை புரிந்து கொண்டு ஒரு பெரிய தரிசனத்தோடு நாம் இருக்க வேண்டியது இப்போ எப்படி இருக்கிறோம். நாளுக்கு நாள் இந்த திருமண வாழ்க்கையில் இந்த ஜெம் டம்ளரில் போட்டு உருட்டினா எப்படி பளன்னு அந்த அழுக்கு படிஞ்ச கருங்கல் மாதிரி இருக்கிறது அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது, அவனுடைய எல்லா பரிமாணங்களும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி மாறி 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 முழு ஜொலிப்போட ஒரு விலையேறப்பெற்ற கல் மாதிரி வர்ற வரைக்கும் விடக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஜெம் டம்ளரில் ஆண்டவர் போட்டிருக்காரு. அதுக்காக தான் ஆவியானவர், அதுக்காக தான் அந்த உடன்படிக்கையின் அன்பு அப்படின்னு சொல்லி இந்த கலவையில் போட்டு உருட்டி அப்படி ஆக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்காருன்னு ஒரு தரிசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யணும். அப்படி ஆக வேண்டியவர்கள் நாம் அப்படின்னு போனீங்கன்னா வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். இருக்கிறத வச்சு குறை சொல்லிக்கிட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறத விட, சின்ன சின்ன குறைகளையெல்லாம் பெருசாக்கி இது பண்ணிகிட்டு இருக்கிறத விட, கல்யாணம் பண்ணி இருக்கிறோம், ஆமாம் எல்லா மனுஷத்தையும் குறை இருக்குது, நான் ஜெபிக்கிறேன்,
நான் எவ்வளோ உதவி செய்யணுமோ செய்கிறேன், எவ்வளோ அன்பு காட்டணுமோ காட்டுறேன், எப்படியெல்லாம் உணர்த்தி சொல்லணுமோ சொல்கிறேன், எப்படியெல்லாம் ஒரு நண்பனாக இருந்து திருத்தணுமோ திருத்துறேன், எல்லாம் பண்ணுறேன். நான் ஒரு நாள் இப்படி வரப்போகிறோம் நம்ம அப்படின்றது தான் அதனுடையது. இருக்கீங்களா? அதுதான் கிறிஸ்தவ திருமணம். பர்ஃபெக்டெல்லாம் ஒன்றும் ஆட்கள் கிடையாது, ஏற்கனவே ரெடிமேடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது சிலர் எப்படி கேட்குறாங்கன்னா, செதுக்கப்பட்ட கம்ப்ளீட் பண்ணப்பட்ட சிற்பம் கேட்குறாங்க. அப்படியே பர்ஃபெக்டாக இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த நேரம் இருக்கணும், இது இருக்கணும், மூக்கு மொழி இப்படி இருக்கணும், குணம் இப்படி இருக்கணும், எல்லாம் இருக்கணும், அப்படியே செதுக்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, செதுக்காத ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி தான் தர்றாரு. நீங்கள் தான் இனிமேல் செதுக்கணும். ஆண்டவருடைய உதவியை வச்சு மைக்கேல் ஆஞ்சலோன்ற பெரிய சிற்பி ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக பிரசித்தி பெற்ற ஒரு சிற்பி. அவருடைய சிற்பங்கள்லாம் கோடான கோடி ரூபாய்க்கு போகுது இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள், ரொம்ப புகழப்பட்ட ஒரு ஆள். அந்த மைக்கேல் ஆஞ்சலோ வந்து டேவிட், பைபிளில் சொல்லப்பட்டிருக்க தாவீதை பற்றிய ஒரு சிற்பத்தை பண்ணார். அது ரொம்ப பிரபலமான சிற்பம், பல கோடி ரூபாய் பொறுமானது. இன்னைக்கு தாவீதை அப்படியே செதுக்கி கல்லில் வச்சார். அதை பற்றி பேசுகிறாங்க, நீ விக்கிபீடியாலாம் போய் பாருங்க, ரொம்ப பிரபலமானது அது. அதை பற்றி சொல்கிறாங்க, எப்படியா அதை பண்ண, இவ்வளோ ஜோராக பண்ணியிருக்கு. தாவீது உயிரோடு இருந்தால் கூட அவ்வளோ இதாக இருக்காது, இந்த மாதிரி அப்படியே ரியலாக இருக்குது, பார்க்குறதுக்கே உண்மையாகவே தாவீதை பார்த்த மாதிரி இருக்குது. பைபிளில் எப்படிப்பட்ட தாவீதை சொல்லி இருக்குதோ அது மாதிரி ஒரு உருவம், அது மாதிரி ஒரு தோற்றம், அது மாதிரி ஒரு ஆக்ஷன் அப்படி கொண்டாந்துருக்கிறீரு, எப்படி தான் பண்ணிடுதுன்னு கேட்டாங்க. சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, ஒரு கல் தான் கொண்டாந்தாங்க, அதில் இருந்தால் அதை பண்ணேன். ஒரு சாதாரண கல்லை பெரிய பாறாங்கல் மாதிரி கொண்டாந்தாங்க, அதை வச்சு மார்பிள் ஸ்டோன் அதை கொண்டாந்தாங்க, அதை வச்சு தான் நான் செதுக்கினேன் அப்படின்னா. இப்படி கொண்டாட முடிஞ்சது அப்படின்னா, என் மனசில் பைபிளெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா தாவீது, அதிலிருந்து ஒரு படம் உண்டாயிடுச்சு. தாவீதுன்னா அப்படி தான் இருப்பான்னு என் மனசுக்குள்ள ஒரு படம். அந்த மனசுக்குள்ள இருக்கிற படத்தை அந்த கல்லை பார்க்கும்போது அங்கே தெரியுது எனக்கு. அந்த தாவீதை அந்த எல்லாம் வெறும் கல்லை பார்க்குறாங்க, நான் பார்க்கும்போது கல்லில் தாவீது தெரியுது எனக்கு. ஏன்னா என்னுடைய எண்ணத்தில் தாவீது வந்தாச்சு, பைபிளை வாசித்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் தாவீது எப்படிப்பட்டவன்னு. என்ன மாதிரி சிற்பி பாருங்க, அவன் கல்லை பார்க்குறேன், அந்த கல்லுக்குள்ள தாவீது தெரியுது எனக்கு. அப்போ ஒன்றும் இல்லைங்க, சுத்திலையும் உளியும் எடுத்து எதெல்லாம் தாவீதோட சேரலையோ அதெல்லாம் தட்டினேன். கடைசியில் பார்த்தா தாவீது. ஹலோ, தாவீதோட ஒத்து போகாத எக்ஸ்ட்ரா கல்லுலாம் இருக்கு பாருங்க, அங்கங்க எல்லாத்தையும் தட்டி எடுத்தேன். லொட்டு 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 லொட்டுன்னு அடிச்சு நாள் கணக்கில் மாச கணக்கில் அடிச்சு எதெல்லாம் என்னுடைய மனதிலே தாவீதுனா என்னன்னு நான் பைபிள்லேருந்து வாசித்து தெரிந்து கொண்டேனோ, என்ன நினைக்கிறோன்னு தாவீதை பற்றி, அந்த உருவத்தோடு அந்த தோற்றத்தோடு சேராத எல்லாத்தையும் வெட்டி எடுத்தேன்றான். அங்கே இருக்கிறது கடைசியில் இந்த தாவீது. இதை தான் உலகமே போற்றுது. எப்படி பண்ணேன்றாங்க, இப்படி தான் பண்ணேன்ற, அதைத்தான் பண்ண சொல்கிறார் கர்த்தர். நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய சிற்பி. ஹலோ, கையில் உளி இருக்கணும், சுத்தியல் இருக்கணும், மனசில் ஒரு பெரிய தரிசனம் இருக்கணும். வேத வசனத்தை வாசித்து நான் எப்படி இருக்க வேண்டியவன், என் புருஷன் எப்படி இருக்கணும், என் மனைவி எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு பெரிய தரிசனத்தை உள்ளத்தில் உண்டாக்கி கொள்ளணும். உண்டாக்கி கொண்டு அப்படி ஆக்கிறதுக்கு அந்த வேண்டாததெல்லாம் அந்த ஊழியல் சுத்தியை வச்சு, நல்ல சொற்களை வச்சு, நல்ல புத்திமதியை வச்சு, அன்போடு அதை அவன் அந்த சுத்தி வச்சு அடித்து செதுக்கிறவன் அவன் கோபத்தில் அடிக்கிறது இல்லை, அந்த மாதிரிலாம் ரஃப் அண்ட் டப்பாக பண்ணுறது இல்லை, கரெக்டாக லேசாக தட்டி 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 எடுத்ததுனால தான் அவ்வளோ ஒரு அழகான உருவம் வந்துடுது. சிலர் தட்டுறதில்ல, உருவம் நாசமாக ஆகி அப்புறம் பொண்ணு பண்ணவே முடியாது, எல்லாம் சுக்குநூறா கல்லெல்லாம் பேர்ந்து போயிடுது. இருக்கீங்களா? எல்லாம் உடச்சிட்டு வந்து நிற்கிறாங்க, நொறுங்கி போச்சுங்க அப்படின்னு. நொறுக்க சொல்ல கர்த்தர் செதுக்க சொல்கிறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க செதுக்க முடியும்னு? நிலம் செதுக்கிற வேலையை ஆரம்பிங்க. அதுக்கு என்ன பண்ண, என்ன ஒரு அவசியம்? கர்த்தருடைய வார்த்தை. ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் எதுக்கு பைபிள் சொல்லுது? உங்கள் மனசுக்குள்ள அதை பற்றி
ஒரு அற்புதமான ஒரு புருஷன், கடவுளுடைய மனுஷன் எப்படி இருக்கணும் அதை பற்றி இங்கே சொல்லுது. மனைவி எப்படி இருக்கணும், வேதம் அதனால தான் அதை போதிக்குது. ஏன்னா உங்கள் மனதில் அதை உள்வாங்கி அதை ஒரு தரிசனமாக அந்த படம் உங்களுக்கு முன்னால் இருக்கணும். இப்படித்தான் என் புருஷன் இருப்பான், இப்படி தான் என் மனைவி இருப்பாள்னு சொல்லி அதோடு ஒத்து போகாத எல்லாத்தையும் மெல்லமாக பக்குவமாக ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் போட்டு உடச்சிடாம கெடுத்துடாம தட்டி எடுத்து அழகாக நுணுக்கமாக அதை தட்டி 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 எடுத்து ஷேப்பு கொண்டாந்து கடைசியில் கொண்டாந்தா ஒரு அற்புதமான ஒரு புருஷனை உண்டாக்குவீங்க, ஒரு அற்புதமான மனைவியை உண்டாக்குவீங்க. இருக்கிறீங்களா? பைபிள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக போதிக்குது. இதெல்லாம் அப்படி தான் உண்டாக்க சொல்லியிருக்குது. அவன் சொல்கிறான், ஐ லுக்ட் இன்சைட் த மார்பிள் அண்ட் ஜஸ்ட் டுக் அவே த பிட்ஸ் தட் வேர் இன் டேவிட். அந்த மார்பிள் கல்லை பார்த்தேன், எதெல்லாம் தாவீது இல்லையோ அதெல்லாம் தட்டி எடுத்தேன், அவ்வளோதான். தாவீது வந்துட்டார். அப்போ ஒரு ஆளை திருமணம் செய்யும்போது, ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது அவர்களை பார்த்து தேவன் அவர்களை எப்படி இருக்க வேணும்னு சொல்லியிருக்கிறார், எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு அவர் அப்படிப்பட்டவராக அவளை மாற்ற அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸை நீங்கள் தான் வாழ்க்கையில், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ திருமணம். இருக்கிறீங்களா? சரி, இப்போ இது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். டிவைன் டூல்ஸ் கிவன் டு த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டு மேக் ஈச் அதர் பெட்டர். ஒருவர் சிறப்பானவர்களாக மாற்றுவதற்கு தேவன் புருஷனுக்கும் மனைவிக்கும் கொடுத்துருக்கிற அருமையான கருவிகள். டூல்ஸ் வேணும் இல்லையா? வேலை பார்க்கணுன்னா, எல்லாத்தையும் தட்டி எடுக்கணும்னா, வேண்டாதெல்லாம் அகற்றணும்னா அதுக்கு வேண்டிய டூல்ஸ் வேணும் அழகாக வேலை செய்கிறதுக்கு. என்ன விதமான டூல்ஸை கடவுள் கொடுத்துருக்காரு, என்ன விதமான கருவிகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. 3 விதமான கருவிகளை சொல்ல போகிறேன். அதோட இந்த பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். இன்றைக்கி இப்போ ஒரு கருவியை பார்ப்போம். என்ன விதமான கருவி? 3 கருவி என்ன? 3 கருவினா, ஒன்று வந்து சத்தியம், உண்மை, ட்ரூத், அது முதல்ல. 2வது லவ், அன்பு, அது ஒரு கருவி. 3வது கிருபை. எல்லாம் சொல்லுங்கள், சத்தியம், அன்பு, கிருபை. உண்மை, அன்பு, கிருபை. இந்த 3த்தையும் ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு ஆயுதம் மாதிரி கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பயன்படுத்துறதுக்கு. சத்தியத்தை அப்படி பயன்படுத்தணும், அன்பு அப்படி பயன்படுத்தணும், கிருபையை அப்படி பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான ஒரு கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் இப்படி பயன்படுத்த வேணும். சரி, ட்ரூத்தை பற்றி போல பார்ப்போம். எப்படி இந்த சத்தியத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து பார்க்கலாம். சத்தியம் ஏன் ஒரு கருவின்னு சொல்கிறோம்? ஏன் ஒரு நல்ல புருஷனை, நல்ல மனைவியை, நம்முடைய மனைவியை நல்ல ஒரு மனைவியாக ஆக்குறதுக்கு, மனைவி புருஷனை நல்ல ஒரு புருஷனை ஆக்கிறதுக்கு சத்தியமேன்னு ஒரு கருவின்னு சொல்கிறோம். ஏன் கருவினா, சத்தியம் வந்து நாம் யாருன்னு நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நாம் உண்மையிலே யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஏன்? திருமணம் என்கிறது 2 பேரை ரொம்ப நெருக்கமான உறவில் கொண்டு வந்து விடுகிறது. தாய் தகப்பனோடு இருந்த உறவை காட்டிலும் ரொம்ப நெருக்கமான உறவாயிடுது. அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா? தாய் தகப்பனோட கொஞ்ச நாள் தான் கழிக்கிறோம். 18 வருஷம், 20 வருஷம், மிஞ்சி போனால் 21 வருஷம், ஏன் 25 வருஷம் கூட வச்சுங்க. மீதியெல்லாம் இப்போ அதை விட டபுள் டைம் வந்து மனைவியோட நம்ம கழிக்கிறோம். ஒரு 75 வருஷம் வாழ்ந்தா 50 வருஷம் நீங்கள் வந்து மனைவியோட வாழ போகிறீங்க, புருஷனோட வாழ போகிறீங்க. முதல் சில வருஷங்கள் தான் உங்கள் பெற்றோரோட நீங்கள் வாழ போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு, அதில் வந்து நீங்கள் ஓடி போக முடியாது, தப்பி ஓட முடியாது. இன்எஸ்கேப்பபிள் ரிலேஷன்ஷிப் அது. அதனால தான் பாருங்கள், 2 பேர் கல்யாணம் ஆகாமலே கொடுத்து நான் நடத்துகிறேன், ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதில் வந்து எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதும் கிடையாது. எப்போ வேணால் பொட்டியை பேக் பண்ணிட்டு வர்றாங்க, 2 பேரும் ஒன்றா குடியேறுறாங்க. பிடிக்கலன்னா டக்குன்னு பொட்டியை பேக் பண்ணிட்டு இருக்கிற 4 சட்டை துணிக்கு உள்ளே போட வேண்டியது, எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. அந்த மாதிரி அது வேலை செய்யாது, உருப்படாது. திருமணம் என்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு கவனன்ட்டு. அதுக்குள்ளே நுழையிறோம், டக்குன்னு தூக்கிட்டு ஓட முடியாது.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே வந்துடுறோம். இப்போ எஸ்கேப் ஆக முடியாது ஒன்று இருக்கிறோம், அந்த அந்த உறவுக்குள்ளே இருக்கிறோம். இது வந்து காலாகாலத்துக்கும் நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு உறவு. இந்த உறவுனுடைய தன்மை என்னன்னா, இந்த பவர் ஆஃப் ட்ரூத், இந்த சத்தியத்தினுடைய வல்லமையே எதில் இருக்குதுன்னா, நம்மை பற்றிய உண்மைகளை அது சொல்லுகிறது. நாம் உண்மையான ஆள் யாருன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மனைவி எப்படிப்பட்டவள்னு புருஷனை தான் கேட்கணும். புருஷன் எப்படிப்பட்டவள் ஆஃபீஸில் போய் மேனேஜர் கேட்கக்கூடாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டில் கேட்கணும், இந்தாள் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா, எப்படிப்பட்டவர்ன்றத மனைவிகிட்ட கேட்கணும். மனைவி எப்படிப்பட்டவர்ன்றத புருஷன்கிட்ட கேட்கணும். ஏனென்றால் இந்த உறவில் வெளிப்படாத ஒன்று இருக்கவே முடியாது. இருட்டில் இருக்கிற எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும்ன்றது அது வந்து திருமண வாழ்க்கையில் ரொம்ப நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இதுதான் அந்த சத்தியத்தினுடைய பவர். சத்தியம் ஒரு கருவியாக வேலை செய்கிறது. நம்ம யாருங்கிறத நமக்கே வெளிச்சம் போட்டு காட்டுது. பாரு நீ இப்படி இருக்கிற அப்படிங்கிறத காட்டுது. ஏன்? நம்மளை மட்டம் தட்டுறதுக்காக இல்லை, நம்மளை திருத்துறதுக்காக, இன்னும் சிறப்பானவனாக, அழகானவனாக, அற்புதமான ஒரு பெண்ணாக நம்மளை மாற்றுவதற்காக, எப்படி இருக்கணும்னு தேவன் சொல்கிறாரோ அப்படி மாற்றுவதற்காக அது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆகவே தான் ஒரு மனைவியோ புருஷனோ நம்மகிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கக்கூடாது. எல்லா உரிமையும் இருக்குது. சிற்பி தட்டக்கூடாதுன்னு அப்புறம் எப்படி தாவீது வருவார்? ஹலோ, இங்கே உளியை போட்டு இங்கே சுற்றியை வச்சு அடிக்கிற வேலை வச்சுக்காது, தொடாது அப்படின்னா வெறும் பாறாங்கல் தான் இருக்கும். ஆனால் அந்த அன்பான கரங்கள், அற்புதமான கரங்கள், ரொம்ப தாளந்து மிக்க மனம், கரம், திறமை அப்படி உள்ள ஆள் அந்த உளியை வச்சு அந்த சுத்தியலை வச்சு தட்டுறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா கொஞ்சம் வலிக்கும். கல்லுக்கு வாயிருந்தால் சொல்லும் வலிக்குதாம்மா, கல்லேருந்து அடிச்சிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் பிறகு வரப்போகிறது அருமையானதாக இருக்கும். அனுமதி மறுக்கக்கூடாது. அதுதான் வேதவசனம் சொல்லுது. நம்மை கழுவி சுத்திகரித்து கரைதிரை முதலானவெல்லாம் நீக்கி, அதைத்தான் அப்படி சொல்லுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை அதை உங்களுக்கு செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அதை எப்படி செய்கிறாங்க? இந்த சத்தியத்தை சொல்லுவதன் மூலமாக உங்களை பற்றிய உண்மையை வெளிக்கொண்டு வந்து அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வச்சு, அதை நீங்கள் பார்க்க வச்சு, குறையை நீங்கள் பார்க்க வச்சு, அதை நீங்கள் சரி பண்ணுற வரைக்கும் உங்களை விடாமல் ஓயாமல் உங்களை இது பண்ணி அப்படி மாற்ற விரும்புகிறாங்க. இது நடக்கும்போது என்ன ஆகுது? சிலர் வந்து ஐயோ என்னங்க எப்போ பார்த்தாலும் என் குறையே சொல்லிட்டு இருக்கிறாவ அப்படின்னு பொடி தூக்கிட்டு ஓடிடுறது. இல்லை நீ போ, உங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடிப்போ அப்படின்னு விரட்டி விட்டுறது. ஏன்னா என்னங்க எப்போ பார்த்தாலும் இப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறா அப்படிங்கிறது. சில நேரத்தில் சொல்கிறவங்களும் அதை பக்குவமாக சொல்கிறதில்ல, ஒரு நட்பு ரீதியில் எடுத்து சொல்கிறதில்ல, ஒரு நண்பனாக எடுத்து நண்பியாக எடுத்து அப்படி டீல் பண்ணால் அதில் பிரச்சனையே வராது. பாருங்கள், ஏதோ சும்மா ஒரு லீகல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு கல்யாணத்தை நான் சொன்னால் நீ செய்யணும், மாறு, இப்படி பண்ணு அப்படின்னா அது நடக்கவே, அப்படிலாம் யாரையும் மாற்றவே முடியாது. நட்பு ரீதியாக தான் போகணும். பாருங்கள், அதை ஒரு கரிசனையோடு நம்ம அவங்களுக்காக சொல்கிறோன்றதை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்போ சிலர் வந்து அதுலேருந்து ஓடி போகிறாங்க, சிலர் வந்து வித்ட்ரா பண்ணிக்குவாங்க, சிலர் பின் வாங்கிடுவாங்க. ஐயோ இவள்கிட்ட ரொம்ப வச்சுக்கக்கூடாது, இவன்கிட்ட ரொம்ப வச்சுக்கக்கூடாது, நம்மளை மட்டம் தட்டுறதுலேயே இருக்கிறான், நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறதுலையே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, திருமண வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு இணக்கம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே பேசாமல் அமைதியில் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கோம், அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருக்கவங்கலாம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா பண்ணுறது பிடிக்கல, இந்த ஐயா பண்ணுறது பிடிக்கல, திருந்தக்கூடாதுன்றது எண்ணம் அவங்களுக்கு. நம்மளை என்ன மாற்றுறது, சும்மா இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதனால் அப்படி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பொது என்னன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்கள்ட்ட சொன்னேன்னா, எப்படியோ தப்பாக இப்படி கல்யாணம் பண்ணிட்டேங்க, எனக்கு இதை விட சிறந்த ஒரு ஆள் கிடைச்சா நல்லாயிருக்கும். சிலர் பார்க்கவே ஆரம்பிச்சிடுறாங்க, இந்த ஆள் வேலைக்கே ஆக மாட்டான், வேற ஆளை பார்ப்போம் அப்படின்ற பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்கிறேன், இதை விட சிறந்த ஆள் இருக்கிறாரு, நான் ஐடியா கொடுக்குறேன்,
அது யாரு? அவரே தான். உள்ள மறைஞ்சு கிடக்கிறாருங்க. இப்போ பார்த்தா பெரிய மார்பிள் ஸ்டோன் மாதிரி இருக்கிறாரு. இவர் தாங்க சிறந்த ஆள். நீங்கள் அந்த சிறந்த ஆளுன்றதை பார்க்க மறுக்கிறீங்களே. இவரை துரத்திட்டு வேற ஒருத்தனை சேர்த்துக்கலாம்னா எப்படி? இவளை துரத்திட்டு நான் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவேன்னா எப்படி? நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இதே தான் திருப்பியும் பிரச்சனை. ஏன்னா குறைகள் இல்லாத ஆளே கிடையாது. திருப்பி இதே தான் பிரச்சனை. அதனால ஒரு ஆளை கழட்டி விட்டுட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணுறது இல்லை, ஆன்சர் கிடையாது. இந்த ஆள் தான் கடவுள் நமக்கு கொடுத்த ஆள். இந்த ஆளுக்காக நான் ஜெபம் பண்ணணும், இந்த பெண்ணுக்காக நான் ஜெபம் பண்ணணும், இதுக்காக நான் உழைக்கணும், இதுக்காக பிரயாசப்படணும், சிறந்தவனை மாற்றாம நான் விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி இறங்கணும் பாருங்க. அப்போ இதுதான் நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், வெறும் சோஷியல் ஸ்டேட்டஸை பார்த்து கல்யாணம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஸ்டேட்டஸ் இருக்கும், போயிடும், மாறும். அது டிசப்பாயிண்ட் பண்ணிடும், நமக்கு வெறுப்பு இதை உண்டாக்கிடும், சலிப்பை உண்டாக்கிடும். இந்த ஸ்டேட்டஸ்க்காக கல்யாணம் பண்ணேன், இன்றைக்கி அந்த ஸ்டேட்டஸும் இல்லை, உருப்படியாக இல்லைன்னு. வெறும் அழகுக்காக பண்ண முடியாது, அழகும் போயிடும். எதுக்காக பண்ணணும்? 2 பேரும் ஆண்டவரை நேசிக்கிறோம், 2 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், 2 பேருக்கும் ஆண்டவர் தான் முதல், எல்லாத்துக்கும் மேலே அவர் தான் பெருசு. அவரும் ஆண்டவரை தான் பெருசாக நினைக்கிறார், நானும் ஆண்டவர் தான் பெருசாக நினைக்கிறேன். அப்படி வாழ்கிறோம். அப்போ ஆண்டவர் எங்கள் 2 பேரையும் இந்த திருமணத்தின் மூலமாக சிறந்தவர்களாக மாற்ற விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றாக வாழ்ந்து ஒரு மாற்றுகிற வேலையில் ஈடுபட வேணும். அதாவது ஒரு புருஷனோ மனைவியோ தன்னுடைய வாழ்க்கை துணையை குறித்து அவங்கள்ட்ட இருக்க குறையை சொல்லி, பிழையை சொல்லி திருத்த முயற்சி எடுக்கும்போது இவங்க சொல்கிறாங்களேன்னு நினைக்கக்கூடாது, இவங்க இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்களே, இதெல்லாம் வெளியே கொண்டு வர்றாங்களேன்னு நினைக்கக்கூடாது. இல்லை, திருமணம் வெளியே கொண்டு வந்துடுது. இதெல்லாம் அவங்க கொண்டு வரல வெளியே. திருமணம் செய்யாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே வராது. இல்லை, இவ தான் பண்ணிட்டான், அப்படி அவன் தான் பண்ணிட்டான் சொல்ல முடியாது. அது திருமணம்னு வந்தாலே அது வெளியே கொண்டு வந்துடும். நாம் என்ன மாதிரி ஆளுன்றதை வெளியே கொண்டு வந்துடும். நாம் யார், உண்மையாகவே நாம் என்ன, எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்க வைக்கும் பாருங்க. அது அப்போ எதுக்காக பார்க்க வைக்கிறது? ஏன்னா கர்த்தருடைய சித்தம் அப்படி. இதை பார்க்கணுன்றது கர்த்தருடைய சித்தம். நீங்கள் திருமணத்துக்குள்ளே நுழைஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய பிழைகளை, தவறுகளை, கரைதரைகள்லாம் பார்த்து அதிலிருந்து திருந்தணும், இன்னும் சிறப்பானவர்களாக மாற வேணும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அதுதான் அந்த பவர் ஆஃப் ட்ரூத். சத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நல்ல நண்பனை போல் இருக்கணும் மனைவியும் புருஷனும். சத்தியத்தை பேசணும், எது உண்மையோ அதை பேசணும், அதை உண்மையாக பேசணும். சத்தியம்ங்கிற அந்த டூலை பயங்கரமாக நல்லா பயன்படுத்தணும். அதை நல்லா நான் நல்லா நான் கரெக்டாக சொல்லிவிடுவேங்க. அங்கே தான் பிரச்சனை. வெறும் சத்தியத்தை பயன்படுத்தினா பத்தாது, சத்தியத்தை எப்படி பயன்படுத்தணும்? அன்போட பயன்படுத்தணும். பார்த்துங்க, சிலர் சத்தியத்தை சொல்கிறதுல சரியான ஆளுங்க. நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. வெட்டு உண்டு துண்டு 2, அப்படி தான் நம்ம பேச்சாக்கணும். அதில் ஒரு பெருமை அவங்களுக்கு. வெட்டு 1 துண்டு 2, கடைசியில் திருமணத்தையே ஒரு 2 துண்டாக போட்டு விட்ருவாங்க அவங்க. வெறும் சத்தியத்தை பேசினா பத்தாது, சத்தியத்தோடு அன்பை கலக்க வேண்டும். அன்பு இல்லாமல் சத்தியத்தை பேசினீங்கன்னா அங்கே பிரச்சனை தான் வரும். அதுதான் நிறைய இடத்துல பிரச்சனை பாருங்க. கர்த்தர் அன்பையும் ஒரு கருவியை கூட தந்திருக்கிறாரு, சத்தியத்தோடு போகிற கருவியா. எனக்கு சத்தியம் தெரியுன்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்தியம் தெரிஞ்சால் பத்தாதுங்க, உள்ளத்தில் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அன்போடு பேசினா தான் அது வேலை செய்யும். இந்த பவர் ஆஃப் லவ், பவர் ஆஃப் ட்ரூத்தை பார்த்தோம். இந்த பவர் ஆஃப் லவ் எப்படிப்பட்டது? இந்த பவர் ஆஃப் லவ் என்ன? இந்த பவர் ஆஃப் லவ் என்னன்னா, வாழ்க்கை துணைக்கு வேண்டிய எல்லா இமோஷனல் சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் அது கொடுக்குது. அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆழமான காயங்களை ஆற்றுகிற, குணமாக்குகிற வார்த்தைகளாக உங்களுடைய வார்த்தைகள் மாறுது. வெறும் சத்தியம் இல்லை, அது மருந்து மாதிரி ஆயிடுது. மருந்து போடும்போது ஒரு நேரத்தில் எரியலாம், வலிக்கலாம். காயப்பட்ட இடத்துல மருந்து போடும்போது யாரும் என்ஜாய் பண்ணுறதில்ல, ஊன்னு கத்துவாங்க, ஏன்னா அது வலிக்குது இல்லையா?
ஆனால் அது சுகமாக்குகிற மருந்து இல்லையா? சுகமாக்குகிற மருந்து. அது திருமண வாழ்க்கையில் அது ரொம்ப பிரமாதமாக வேலை செய்கிறது பாருங்கள். அது அப்பா அம்மாட்டேருந்து தப்பிச்சு வந்தாச்சு, நண்பர்கள்ட்டேருந்து தப்பிச்சாது ஆச்சு, நம்ம சகோதர சகோதரிகள்ட்டேருந்து தப்பிச்சாச்சு, சில நேரத்தில் சபையில் இருக்க மற்ற விசுவாசிகள்ட்டேருந்து கூட தப்பிச்சிடறோம். நம்ம மனைவிகிட்டேருந்து புருஷன்கிட்டேருந்து தப்ப முடியாது. அவங்க கரெக்டாக சத்தியத்தை அன்போடு பேசும்போது அது அற்புதமான மருந்தாக மாறிடுது. எப்படி மருந்தாக மாறுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அந்த பவர் ஆஃப் லவ், அன்புங்கிற வல்லமை எப்படி வேலை செய்யுது திருமணத்தில் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள், நம்ம எல்லாருமே நம்மை பற்றிய ஒரு செல்ஃப் இமேஜ், நம்மை பற்றிய ஒரு படம் நமக்குள்ளே உருவாகி இருக்குது. ஒரு செல்ஃப் இமேஜ் உருவாகி இருக்குது. அந்த செல்ஃப் இமேஜ் என்ன? என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய எஸ்டிமேஷன் ஆர் அசஸ்மெண்ட் ஆஃப் ஆர் வர்தினஸ். நான் எவ்வளவு தகுதி பெற்றவன், நான் எப்பேற்பட்டவன் என்கிறத பற்றி ஒரு மதிப்பீடு நமக்குள்ளே உண்டாயிடுச்சு. எப்படி உண்டாச்சு? பல காரியங்கள் வாழ்க்கையில் நம்ம பெற்றோர் சொல்லியிருக்கிறாங்க. சில நேரத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க, சில நேரத்தில் மோசமாக சொல்லியிருக்காங்க. சில பெற்றோர் சொல்லியிருக்காங்க, நீ நல்லா வருவியாக்கும், நீ புத்திசாலியாக்கும், நீ ரொம்ப திறமைசாலியாக்கும், நீ உனக்கு நல்ல எதிர்காலம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளைங்க நல்லா வருவாங்க. சில பெற்றோர் சொல்லி, நீ உருப்படவே மாட்டேன், நீ என்ன ரிக்ஷா தான் இழுக்க போகிற, வண்டி தான் இழுக்க போகிற, மாடு தான் மேய்க்க போகிறேன்னு சொல்கிறவங்களாம் கூட இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி உங்களுடைய தகுதியை பற்ற சில சந்தேகங்களை அவங்களே ஊட்டிட்டாங்க. பெற்றோர் பண்ணியிருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க சில நேரத்தில் பண்ணியிருக்காங்க, உங்களை மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க, உங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்க, அவளுடைய வார்த்தைகள்னால உங்களை குத்தி இருக்கிறாங்க, காயப்படுத்தியிருக்காங்க. உங்களுடைய பள்ளிக்கூடத்து வாத்தியார்கள் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு போதிச்சவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. சில சபைகளில் ரொம்ப அந்த மாதிரி கண்டம்னேஷன் ப்ரீச்சிங் இருக்கு இல்லையா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற நீ எல்லாம் பரலோகம் போவியா, உன் ஜெபம் கேட்கப்படுமா, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுற இடங்கள் இருக்குது. அப்படி பண்ணும்போது, கண்டம் பண்ணும்போது அது என்ன ஆகுது? அது ஜனங்களுக்குள்ள ஆழமாக போயிடுது. அவங்க உண்மையாகவே கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இன்றைக்கி ஏன் சில ஊழியக்காரங்களுக்கு கடிதமாக எழுதிட்டு இருக்கிறாங்க ஜனங்க, எனக்காக ஜெபியுங்கள். ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண முடியாதா? இவங்களுக்கு ஏற்கனவே அவங்க சொல்கிறாங்க, உன் ஜெபம் கேட்கப்படாது, போ, கூரை கூட எட்டாது உன் ஜெபம், நீ எல்லாம் ஜெபிச்சா அப்படி நடக்கும். அப்போ ஒரு ஊழியக்காரரை பார்க்குறாங்க, அடே அப்பா பெரிய பசுத்தவான் மாதிரி இருக்கிறாரு, அவர்கிட்ட எழுதி போட்டால் அவர் ஜெபம் பண்ணுவார். இல்லை அவர் வந்துட்டாருன்னா போய் லைனில் நின்றுவாங்க, பேசாமல் லைனில் நின்று இவர்கிட்ட ஜெபம், அவர் நம்மளை தோட்டாருன்னா ஏதோ ஜெபம் பண்ணாருன்னா சரியாகும் அப்படின்றது. ஏன்னா நிறைய பேருக்கு தங்களுடைய ஜெபம் செல்லாதுங்கிற உறுதி அவங்க வந்துருச்சு. எப்படி? சர்ச்சுக்கு போனதுனால. நீங்கள் சிரிக்கிறீங்க. அமெரிக்காவில் ஒரு போலே பண்ணாங்க, ஒரு 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 கணக்கெடுப்பு எடுத்தாங்க. கேலப் போல்னு இருக்குது அமெரிக்காவில். அது ரொம்ப ஃபேமஸ் கணக்கெடுப்பு நிறுவனம். அவங்க பல விதமாக கணக்கெடு, பொலிட்டிக்கலாக எல்லாத்துலேயும் கணக்கெடுப்பாங்க. அவங்க சபையை பற்றி கணக்கு எடுத்தாங்க பாருங்கள். என்ன எப்படி ஆராய்ஞ்சாங்கன்னா, சபைக்கு போகிறவர்களா அல்லது சபைக்கு போகாதவர்களா, தன்னை பற்றிய ஒரு நல்ல எஸ்டிமேட், தன்னை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? சபைக்கு போகிறவங்ககிட்டயா, சபைக்கு போகாதவங்ககிட்டயா? இது எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அந்த ரிசல்ட்டை வாசித்தது, சபைக்கு போகாதவர்கள்கிட்ட தங்களை குறித்த சுய மதிப்பீடு ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க, நான் படிக்கிற காலத்தில், நான் படித்து வந்த காலத்தில், ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க 30-40 வருஷம் இருக்கும். அப்போ எடுத்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சபைக்கு போகிறவர்கள்ட்ட தங்களை குறித்த ஒரு சுய மதிப்பீடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா எப்போ ஞாயிற்றுக்கிழமை தோறும் காண்டம்னேஷன் தான் நடக்குது. நீ உருப்பிடுவியா, நீ போவியா, உன் ஜபம் கேட்கப்படுமா, நீ பாவி, நீ ஒன்றும் கிடையாதாக்கும் அப்படின்னு சொல்லி 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 கடைசியில் அவங்களுக்குள்ள அது ஆழமாக இறங்கிடுச்சு. ஜபம் கேட்கப்படாது, நம்மளாம் அப்படி போக முடியும், இருவர் வயலில் இருப்பார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், கண்டிப்பாக விடப்படுறவங்க நம்ம தான் அப்படின்ட்டு தீர்மானிச்சிட்டாங்க அவங்க. நானே சின்ன வயசில் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே இன்றைக்கி வந்துடாதேயும், ஏன்னா அப்படி பிரசங்கம் நடக்குது, 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசி தள்ளிட்டாங்க. நிச்சயமாக நீ போக மாட்டேன். இவங்க சொல்கிற கணக்குன்படி பார்த்தா அவரே போவார்னு சந்தேகம் எனக்கு. நான் சபையில் வாலிபன் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் யோசித்து பார்த்துருக்கிறேன், இவர் இப்படி சொல்கிறாரு, இவரே போவாரா கடைசியில், இவருன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறேன். எல்லாருமே தேற மாதிரி தெரியல, மொத்த சபையே போகாது போல் இருக்குது. இவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அவ்வளோ பெரிய இதை சொல்கிறாரு அவர்.
இப்படி இருந்தால் போக மாட்டேன், அப்படிப்பட்ட போக மாட்டேன். ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டேன், நான் சொல்கிறாரு, ஆண்கள் நீள முடி வைத்திருந்தால் போக மாட்டார்கள், பெண்கள் குட்டை முடி வைத்திருந்தால் போக மாட்டார்கள், பெண்கள் ஆண்கள் உடை அணிந்திருந்தால் போக மாட்டார்கள், மூக்குத்தி வளையல் செயின் போட்டிருந்தால் போக மாட்டார், இப்படியே சொன்னார். இவ்வளோ ஞாபகம் இருக்குது, இதில் உட்காந்துருந்துருக்கேன் நான். யோசித்து பாருங்க நீங்கள். லிஸ்ட்டு போக மாட்டார்கள்ன்ற லிஸ்ட்டை எழுதி அது புக்கையும் எழுதி பப்ளிஷ் பண்ணார். நண்பர் வேறு அவர், சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். என்னத்தை சொல்கிறது? அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம போக மாட்டோம் தான் வந்து நானே ஜெபம், ஆண்டவர் இன்றைக்கி வந்துடாதேயும், கொஞ்சம் டைம் கூட, நானும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் பரிசுத்தமாகி ரெடி ஆகிக்கிறேன், நான் எதுக்கும் இன்றைக்கி வந்து தொலைச்சிட்டா முடிஞ்சது கதை, நம்ம அப்படிலாம் யோசித்துருக்கிறேன் நான். அப்போ பாருங்கள், சபைக்கு போகாதவர்கள்ட்ட தன்னம்பிக்கை சுய மதிப்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க தங்களை பற்றி ரொம்ப உயர்வான்றாங்க. சபைக்கு போகிறவங்கள்ட்ட சுய மதிப்பீடு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்ப நம்மளை பாதிக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது? நமக்குள்ள ஒரு சுய மதிப்பீடை நமக்குள்ள உண்டாக்குகிறது. சுய மதிப்பீடை உண்டாக்குறது. அதில் முக்கியமாக எது நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி நாமளே அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி நம்மளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு முட்டாள், நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படி நம்மளை பற்றி நம்ம சொல்கிற காரியங்கள் நம்மளை ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது. நான் ஒரு லூசர், நான் ஒரு ஃபெயிலியரு, நான் ஒரு தோல்வி அடைகிறவன், நான் எதுலேயுமே வெற்றி பெற்றது கிடையாது, இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக நம்ம பாதிக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் திருமணம் பண்ணுறார். திருமணம் பண்ணும்போது ரெண்டு பேருமே இப்படி பல காரியங்களை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. உள்ளத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருக்குது. வெளியே பார்த்தா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாண பொண்ணை ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்தால் ஆஹா ஓஹோன்னு இருக்குது. பையன் சூட்டை கீட்டை போட்டு மாப்பிள்ளை ஜம்முன்னு இருக்கிறான். ஆனால் உள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்குது. அவன் வந்து கடந்து வந்த பாதை அப்படி. உள்ளத்தில் தன்னை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் கிடையாது, தன்னை பற்றிய ஒரு தன்னம்பிக்கையே கிடையாது, ஒரு எந்த விதமான ஒரு நல்ல மதிப்பீடும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான். இப்போ கணவன் மனைவியாக அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். வாழ்க்கை துணை வந்து விடுறாங்க. இந்த வாழ்க்கை துணையுடைய பங்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, பெற்றோரை காட்டிலும் இவங்க ரொம்ப முக்கியமாகிடுறாங்க. இவங்களோட தான் வாழ்நாள் முழுக்க செலவழிக்கிறீங்க நீங்கள். பெற்றோரோட கூட பிறந்தவங்களோடலாம் போயிடுது, அவ்வளோதான். அவங்கெல்லாம் போய் இப்போ இவங்க வந்தாச்சு, இவங்களோட தான் இருக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு குடும்பம் ஆகிட்டீங்க. ஆகவே இவங்களோட ரொம்ப நாள் இருந்து ரொம்ப ஆழமாக ஒருத்தரை அறிஞ்சு ஒரே மாம்சம் போல் வாழ்ந்து அப்படி பண்ணுறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய மைண்டையே ப்ரோக்ராம் பண்ணி வேறு விதமாக திங்க் வைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு வேளை உங்களை பற்றி ரொம்ப கேவலமாக எண்ணி ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு வந்து நான் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு வந்தால் கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான மனைவி கிடைச்சா, அந்த மனைவிக்கு மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சு ஆண்டவர் அறிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா, அவங்க உங்களை வந்து உங்களை மாதிரி ஒரு ஞானி கிடையாது, உங்களை மாதிரி ஒரு திறமசாலி கிடையாது, உங்களை மாதிரி ஒரு நல்லவன் கிடையாதுன்னு சொன்னால் பெற்றோர் சொன்னது மறந்துடும், தாய் தாப்பன் சொன்னது மறந்துடும், கூட பிறந்தவங்க சொன்னது மறந்துடும், வாத்தியார் சொன்னது மறந்துடும், ஊர் உலகம் உங்களை முட்டாள்னு சொன்னதெல்லாம் மறந்துடும். இவங்க சொன்னது தான் நிற்கும். ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ பெரிய பவரை கடவுள் கொடுத்துட்டாரு, உங்களோட இணைச்சிட்டாரு. வேற எந்த உறவுலையும் இவ்வளோ நெருக்கம் இருக்க முடியாது, அவ்வளோ பெரிய நெருக்கத்தை உடைய ஒரு உறவாக உண்டாக்கிட்டாரு. அப்போ அந்த உறவில் இருந்து கொண்டு அவங்க பேசும்போது அவர்கள் சொல்றது ஒரு பெருசா தெரியுது உங்களுக்கு. அவங்க சொல்றது ரொம்ப பெருசா தெரியுது. எப்படி வச்சுட்டார் பாருங்க கடவுள். அதனால தான் மனைவிமார்களும் புருஷர்மார்களும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுறது எப்படிங்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும்.
பக்கத்து வீட்டுக்காரன் பாரு எப்படி மனைவிக்கு எப்படி புடவை வாங்கி கொடுத்துருக்கான், எல்லாம் பண்ணி. நீ என்ன பண்ண, நீ எல்லாம் ஒரு புருஷனா? இது 4 நாள் சொல்லிட்டே வந்தா அவன் ஏற்கனவே வீட்டில் வாங்கி கெட்டு வந்திருக்கிறான். ஸ்கூலில் டீச்சர்லாம் இதே தான் சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு மனப்பான்மையோடு வந்திருப்பான். ஒரு வேளை எந்த பாதையில் கடந்து வந்தானோ தெரியல. அவனுடைய பாதை எப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையாக இருந்திருக்கலாம். இப்படி வந்து மாட்டினான்னா நசுங்கண்ணா அவன் போச்சு, அவ்வளோதான். ஒன்றுமே தேர முடியாது. ஏன்னா இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரதானமான உறவு எது? முன்ன அப்பா அம்மா சொன்னாங்க ரொம்ப முக்கியம் அது உறவு. ஏன்னா அவங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்க, துணிமணி கொடுத்தாங்க, படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு தான் பிறந்திருக்கிறான். அவங்களுடைய சுவாமே கொஞ்சம் இருக்குது இவனுக்கு. அவங்க சொன்னாங்க என்னன்னா அது அவ்வளோ உரைக்குது, அவனை ரொம்ப பாதிக்குது. கூட பிறந்தவங்க சொன்னால் அவ்வளோ பாதிக்குது. வாத்தியார் சொன்னது அவ்வளோ பாதிக்குது. ஐயோ அவர் இப்படி சொல்லிட்டாரு, முட்டாளுன்ட்டாரு நம்மளை, அவ்வளோ பாதிக்குது. பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறான். இப்போ அதை காட்டிலும் பெரிய உறவில் இருக்கிற மனைவி சொல்கிறாள்னா, புருஷன் சொல்கிறான்னா, அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்க. அவங்க எல்லாம் சொன்னது ஒட்டு மொத்தமாக உண்மைன்ற மாதிரி சீல் குத்துற மாதிரி ஆகிடும். ஒரு வசனம் திருப்புங்க, ஒரு அற்புதமான ஒரு வசனம். இதெல்லாம் வாசிக்கும்போது திருமணத்துக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறோம். பாருங்கள், 1 யோவான் 3:18. 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நல்லா கவனிங்க. வெறும் வாயளவில் இல்லை, பேச்சளவில் இல்லை. எப்படி அன்பு கூறணுமா? நம்ம கிரியையினால உண்மையினால செய்கையில் காட்டுன்றார் அன்பை. வெறும் வாய் பேச்சில் இல்லை, நாவினால அல்ல. இதனாலே எதனால அப்படி அன்பு காட்டுறதுனால நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். வெறும் வாய் பேச்சில் நாவினால அன்பு கூறாம செய்கையினால அன்பு கூறும்போது நமக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகுதான். என்ன நிச்சயம் உண்டாகுது? நாம் சத்தியத்துக்குரியவர்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், நம் தேவனுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்டவர்கள், அவருடைய சுவாபத்தை உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கே உண்டாகுது. அடே அப்பா, நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னா அப்போ நான் வந்து நிச்சயமாக என்னுடைய நடக்கையே எனக்கு காட்டுது, நான் ஆண்டவருடைய பிள்ளை. சாதாரணமாக அப்படி நடக்கிறது இல்லையே, இப்போ அப்படி மாறி இருக்கேன் அப்படின்றத நிச்சயித்து கொள்ளலாம். கவனிங்க, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால், அதாவது நீங்கள் வந்து நாவினால் மட்டும் இல்லை, பேச்சினால் மட்டும் இல்லை, நடக்கையினால நீங்கள் செய்கையினால் அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகணும். என்ன நிச்சயம் உண்டாகணும்? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் நல்லா நடந்துக்கிறேன், நான் சத்தியத்துக்குரியவன் அப்படின்ற நிச்சயம் உண்டாகணும். ஆனால் அதுக்கு மாறாக உங்கள் இருதயம் நீங்கள் குற்றவாளின்னு சொல்லுமானால், சில நேரத்தில் எல்லாம் நல்லது செய்வாங்க, இருந்தால் கூட குற்ற உணர்வு, உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளின்னு தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்து இருக்கிறார். இந்த அர்த்தம் என்ன? இவ்வளவெல்லாம் செஞ்ச பிறகு உனக்கு அந்த நிச்சயம் உண்டாகணும். உண்டாகல, உன் இருதயமே சொல்லுது நீ குற்றவாளின்னு அப்படின்னா, ஒன்று தெரிஞ்சுக்க, உன் இருதயத்தை நம்பாத, உன் மனசாட்சியை நம்பாத. மனசாட்சின்றது நல்ல ஒரு காரியம், ஒரு பாதுகாப்புக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம தப்பு செய்யும்போது தப்புன்னு சொல்லுது, கெட்டது செய்யும்போது நல்லது செய்யும்போது நமக்கு ஒரு நிச்சயத்தை தருது இல்லையா? அப்போ அது நல்ல வேலை செஞ்சதுன்னா நான் தப்பு செய்யும்போது தப்புன்னு சொல்லணும், நான் நல்லது செய்யும்போது நல்லதுன்னு சொல்லணும். ஆனால் எத்தனை பேருக்கு தப்பு செய்யும்போது நல்லதுன்னு சொல்லி தெரியுமா? அது கொலைகாரனை கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், இந்த மாதிரி அவன் பண்ணான், அதனால தான் போட்டு தள்ளினேன் நான். அவனுக்கு வேணும், அவனுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவனை போட்டுட்டு போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் சினிமா பார்த்துட்டு வீட்டில் போய் நல்லா படுத்து தூங்குவான். ஏன்னா இது முன்னால் 10 தடவை பண்ணியிருக்கான். அது மனசாட்சி இது ஓகேன்னு சொல்லுது. ஒன்றும் இல்லை, இது 10 லட்சம் வர கொடுத்தாங்களே இதுக்கு, அதனால் இது ஓகே. அவனும் மோசமான ஆள், அது நியாயப்படுத்துவான். ஏன்னா மனசாட்சி கெட்டு போயிருக்குது, தப்பை கரெக்ட் மாதிரி சொல்லுது. அதே மாதிரி நல்லது செய்யும்போது நமக்குள்ள நம் நல்லவன்ற நிச்சயத்தை உண்டாக்குறதுக்கு பதிலாக நமக்குள்ள நம் நல்லவனான்ற சந்தேகத்தையே உண்டாக்கக்கூடும். மனசாட்சி சில நேரத்தில் மெஸ்டப்பாக இருக்குது, தப்பு தப்பாக வேலை செய்யுது. அதனால தான் சில கிறிஸ்தவங்க பாருங்க கண்டம்னேஷன்லேயே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க தே ஃபீல் கண்டெம்டு. நான் தகுதி இல்லை, அவங்களும் ஐயோ நமக்கெல்லாம் ஆண்டவர் நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பார். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பண்ணிடல, எந்த பாவமும் பண்ணல, நல்லதாக இருக்கிறாங்க.
ஆனால் ஒரு தாழ்வு மனப்பான்மை, தோல்வி மனப்பான்மை, நமக்கு நடக்காது, நமக்கு ஜெபத்தை கேட்க மாட்டார், நமக்கு செய்ய மாட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். நல்லது தான் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் நல்லது செஞ்சிட்டோம், ஆகவே அது நம்ம சத்தியத்துக்குரியவர்கள் நிச்சயம் உண்டாக மாட்டேங்குது. ஏன்னா மனசாட்சி சரியாக வேலை செய்யலை, தப்பாக வேலை செய்யுது. அதனால தான் சொல்லுது, அப்படி நீ நல்லதை செய்தால் உனக்குள்ள நீ சத்தியத்துக்குரியவன்ற ஒரு நிச்சயம் உண்டாகணும். அது உண்டாகாமல் உன்னுடைய இருதயமே உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்குமானால், குற்றவாளியாக தீர்க்குமானால், தேவன் இருதயத்தை காட்டிலும் பெரியவர்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ எதை நம்பணும்? உன் இருதயத்தை நம்பாத, உன் மனசாட்சியை நம்பாத, யாரை நம்பு? தேவனை நம்பு. தேவன் என்ன சொல்றார்? அப்போ உள்ளம் சொல்றதை பார்க்கக்கூடாது, என் மனசு என்ன சொல்லுது, என் ஃபீலிங் என்ன சொல்றதுன்னு பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றார் என்னை பற்றி? உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் அவைகளெல்லாம் மன்னித்து சுத்திகரித்து கழுவி எல்லாம் செய்ய அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரு வேதவசனம் சொல்லுது. அதை நம்புங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நம்புங்க, நீங்கள் சுத்தமானீர்கள் நம்புங்க, மன்னிப்பு கொடுத்துட்டாருன்றதை நம்புங்க, உங்கள் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் தூக்கி போட்டார்ன்றதை நம்புங்க, இனி அதை நினைவுபடுத்துவது இல்லைன்னு சொல்லி இருக்கிறார், அதை நம்புங்க. உங்களுடைய இருதயம் உங்களை குற்றப்படுத்துகிற இருதயத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். சிலருக்கு மனசாட்சி சரி கிடையாது, சரியாக வேலை செய்யலை. தப்பு செய்யும்போது நல்லது செஞ்ச மாதிரி சொல்லுது, நல்லது செய்யும்போது தப்பு செஞ்ச மாதிரி சொல்லுது. மனசாட்சி சரியில்லை. அதை தான் சொல்கிறாங்க வேதவசனத்தில். பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிறார், பலவீன மனசாட்சி அப்படின்றார். அவனும் பெருசாக தப்பு பண்ணல. அவன் சொல்லுகிற அந்த விஷயத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றும் தப்பு பண்ணல ஆக்சுவலாக, ஆனால் அவன் அதை பற்றி பயப்படுறான், ஐயோ இது தப்பாச்சு அப்படின்னு. சில பலவீன மனசாட்சி. அது குற்ற உணர்வை உண்டாக்குகிறது. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறத நம்புங்க. அதனால் மனைவிமார்களும் புருஷர்மார்களும் என்னத்தை பேச வேணும்? கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை பேச வேண்டும். இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுடைய தீர்ப்பை காட்டிலும் பெரியவர். நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் அவர் பெரியவர், அவர் பெரிய ஞானி. அவர் சொல்கிறாரு இப்படி தான், அதை பேசுங்க. அதை பேசுகிறது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், சிலர் அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையினால் தங்களை பற்றி ஒரு தாழ்வான எண்ணத்தினால் நிறைஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையை பாதிக்குது. அதனால் வேலையில் வெற்றி பெற முடியல, செய்கிற தொழிலில் வெற்றி பெற முடியல, எதுலேயுமே வெற்றி பெற முடியல. ஏன்னா ஒரு நம்பிக்கையே இல்லை. காலையில் எந்திரிச்சு போகும்போதே இன்றைக்கி என்ன கேடு நடக்குமோன்னு தான் நினச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்புகிறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. அதனால் வாழ்க்கையே சீரழிஞ்சு போகுது பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சா ஆள் அப்படியே தலைகீழாக மாறிடுவான். சரியான ஒரு மனைவி கிடைச்சா அவனுக்கு தினந்தோறும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி அவர் பாவங்களை மன்னிக்கிறாரு அதை நினைவு கூறுவதில்லை. கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளோட கூட இருக்கிறாரு, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுறாரு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா, தைரியம் மூட்டிக்கிட்டே இருந்தா, நான் சொல்கிறேன் 100 பேர் அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் சொல்லி வந்ததெல்லாம் தவிடுபொடி ஆகிடும். இந்த ஒருத்தர் சொல்கிறது பெருசாக இருக்கும். ஏன்னா இவங்க மனைவி. அது மட்டும் இல்லாமல் இந்த மனைவி கர்த்தர் சொன்னதை சொல்கிறாங்க. ஹலோ, அதுதான் அங்கே பவர். இந்த மனைவி எதை சொல்கிறாங்க? கர்த்தர் சொன்னதை சொல்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுகிறாங்க. இந்த புருஷன் கர்த்தர் சொன்னதை சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுகிறாரு. அதனால தான் பாருங்கள், இந்த வசனம் மனைவி எப்படி இருப்பாள்லாம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா? கனிதரும் திராட்சை கொடியை போல. எதுக்கு சொல்லியிருக்கு? இது ஃப்ரேம் போட்டு செவுத்தில் மாட்டுறதுக்கு இல்லை, நீங்கள் எடுத்து இப்படி தான் இருப்பாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வாசிக்கிறதே இல்லை, அது செவுத்தில் தொங்கிட்டு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? ரொம்ப மோசங்க, எனக்கு இப்படி ஒன்று வாச்சிருக்குதுங்க. அது எங்கே இருக்குது பைபிளில்? ஹலோ, அது எங்கே இருக்குது பைபிளில்? இல்லை, உண்மையை சொல்கிறேங்க, இதுதான் உண்மை. இல்லை, சத்தியம் என்ன சொல்லுது?
இல்லை இல்லை நான் நடக்கிறது சொல்கிறேன். நடக்கிறது வேணாங்க, சத்தியம் என்ன சொல்லுது. இல்லை இல்லை அவங்க அப்பா அம்மாலாம் கூட சொன்னாங்க, அது வேணாங்க, அது சொல்லி தானே கெடுத்துருக்குறாங்க. சத்தியம் என்ன சொல்லுது? நீங்கள் சத்தியம் சொல்கிறத சொல்கிறீங்களா? சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஹலோ, இருக்கிறீங்களா? சிலர்லாம் பார்க்குறாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கலாமே அதெல்லாம். சரி, இப்போ சொல்கிறேன், இப்போ ஆரம்பிங்க. இருக்கிறீங்களா? நிறைய பேர் சத்தியத்தை பேசியிருக்காங்க. அவங்க பேசுனது நியாயம், அவங்க பேசுனது உண்மை, அவங்க பேசுனது சத்தியம். ஆனால் அன்பே அதில் இல்லை. தங்களுடைய பதவியை அவங்க உணரலை. எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான பதவியை ஒரு வாழ்க்கை துணைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. முக்கியமான பங்கை கொடுத்துருக்கிறாரு. உங்களை தூக்கி அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய பவர் இருக்குது. அன்பு காட்டி, அன்பின் வார்த்தைகளை பேசி, கர்த்தருடைய வார்த்தையை பேசி ஆளை ஒரு புது மனுஷனாக்கலாம், புது மனுஷி ஆக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பவரை கர்த்தர் உங்களுக்கு உங்கள் இருதயத்திலும் உங்கள் வாயிலையும் உங்கள் எல்லாத்திலையும் வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஆவியினால் நிறைய வேணும். நிறையணும்னா என்ன? வெறும் சர்ச்சுக்கு போய் வெறும் சத்தம் போட்டு வந்தால் பத்தாது. வசனத்தினால் நிறைய வேணும். ஆண்டவர் அறிகிற அறிவினால் நிறைய வேண்டும். அன்பினால் நிறைய வேண்டும் உள்ளம். அப்புறம் அதை பேசணும். அதை பேசும்போது எல்லாம் மாறாது கூட மாறிடும். கடினமான உள்ளமுள்ள கணவனோ மனைவியோ கூட மாற ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் கர்த்தர் உண்டாக்கிட்டாரு. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும் அவருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த வாழ்க்கையிலேயே கர்த்தருக்கு அடுத்தபடியாக ரொம்ப பெரிய ஆள் இல்லையா? உங்களுக்கு தான் ரொம்ப பவருங்க. உங்களுக்கு தான் ரொம்ப பவர். சிலர் சொல்கிறாங்க மாமியாருக்கு தாங்க ரொம்ப பவர் அப்படின்னா. உங்களுக்கு தாங்க பவரு. அந்தம்மா பவர் போச்சேன்னு கத்திட்டு இருக்குது பாவம். பவர் ஷிஃப்ட் ஆகிடுச்சேன்னு. இங்கே நமக்கு இருந்த பவர் அங்கே போயிடுச்சே இப்போ அப்படிங்க. உங்களுக்கு தான் பவர் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் மனைவி, நீங்கள் தான் புருஷன். உங்களுக்கு தான் பவரை கற்று நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடம் கொடுக்கப்படுறது. அப்போ நீங்கள் உண்மையை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க, சத்திய வசனத்தை பேசுங்க, கர்த்தர் பேசுகிறத பேசுங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் பேசாதீங்க, அப்படி பேசுங்க. உங்கள் பதவியை உணருங்க, உங்களுடைய மேன்மையை உணருங்கள். இருக்கீங்களா? அப்போ தெய்வீக அன்பை நல்லா அறிந்து வைத்து கொண்டதுனால நிரம்ப வேணும். அதனால தான் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு காரியம், ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் போகிறதுக்குள்ள மத்தியானம் இன்னும் தொடர போகிறேன். To be highly esteemed by someone you highly esteem is the greatest thing in the world. நீங்கள் யாரை ரொம்ப பெரியவராக நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில், அவர்களால் நீங்கள் ரொம்ப பெரியவர் என்று எண்ணப்பட்டீர்கள் என்றால், சொல்லப்பட்டீர்கள் என்றால், அதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யாரை ரொம்ப பெரியவர் நினைக்கிறீங்களோ அவர் உங்களை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டா அதை காட்டிலும் பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அவரை தானே பெரியவராக நினைக்கிறீங்க. அதனால அவர் சொல்லிட்டதுனால அது பெருசாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றது முக்கியம். ஏன்னா எல்லாத்த காட்டிலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் யாரை பெரியவராக நினைக்கிறோம்? கர்த்தரை தான் பெரியவர். அவர் தான் பெரியவர். இவங்க அவங்க உலகத்தில் அவங்க பெரிய ஆளுகளாக இருக்கலாம், பெரிய மனுஷர்களாக இருக்கலாம். எல்லாரை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். இவ்வளோ பெரிய ஆள் அப்படி சொல்லிட்டாரு, அவங்களாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் எல்லாத்த காட்டிலும் பெரியவர். கர்த்தர் என்னை பற்றி இப்படி சொல்கிறார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என்ன அன்பு கூறுறாரு. இதை அப்படியே திருமண வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க. இதை பிரின்சிபலை அப்படியே கொண்டு வாங்க திருமண வாழ்க்கைக்குள்ள. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இந்த அண்ட சராசரங்களை உலகத்தை எல்லாம் உண்டாக்குனவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு நீங்கள் நம்பும்போது அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அஸ்திபாரம். அவ்வளோ பெரிய ஆண்டவர், எல்லாத்தையும் உண்டாக்குனவர் என்ன இவ்வளோ நேசிக்கிறாருன்னு. அப்போ திருமண வாழ்க்கையில் அதே பிரின்சிபல் அப்படியே வேலை செய்யுது. கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உறவு என்ன? உங்கள் கணவர், உங்கள் மனைவி. அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க.
உங்களோடயே இருக்கிறவங்க, வாழ்நாள் முழுக்க இருக்கிறவங்க, நன்மையில் தீமையில் எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கிறவங்க, உங்களை நல்லா அறிஞ்சவங்க, அவங்க சொல்கிறாங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆள் இல்லைன்னு. அது உங்களை தலை நிமிர வைக்கும். அவ்வளோ பெரிய பவர் அந்த வார்த்தைகளில் இருக்குது. அன்போடு சத்தியத்தை பேச வேண்டும். அன்பும் சத்தியமும் கலந்து இருக்க வேணும். 3 ஆயுதங்கள் சொன்னேன் இல்லையா? ஒன்று சத்தியம், இன்னொன்று அன்பு, இன்னொன்று கிருபை. சத்தியம் மட்டும் இருந்தால் பத்தாது. ஏன்னா சத்தியத்தை பேசுனீங்கன்னா சில நேரத்தில் எல்லாம் கெட்டு போயிடும். அன்போடு பேசலைன்னா, அன்பு இருந்து சத்தியத்தை பேசலைன்னா அப்பவும் ஒன்றும் வேலை செய்யாது. வெறும் அன்புனாலேயே கெடுத்துருவீங்க. சில நேரத்தில் பிள்ளைகள் அப்படி தான் கெடுக்கிறோம். நம்ம அன்பு காட்டுறோம், உண்மையை சொல்கிறது இல்லை. இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பயப்படுறோம். அவன் என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம அன்பு காட்டுறோம். இல்லை, தப்புன்றதை தப்புன்னு சொல்லணும். அப்போ தானே தெரியும் அவனுக்கு. அப்போ தானே அவனை டிசிப்ளின் பண்ண முடியும். அப்போ வெறும் அன்பு இருந்து சத்தியம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. வெறும் சத்தியம் இருந்து அன்பு அது கூட இல்லைன்னா சத்தியமும் அன்பும் ஒன்றாய் வர வேண்டும். ஆனால் இது ரெண்டும் ஒன்றா சேர்றது ரொம்ப கஷ்டம் பாருங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. ரொம்ப கடினமான வேலை அது ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டாடுறது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் சத்தியம் இருக்கும், இல்லை வெறும் அன்பு இருக்கும். அன்பாலேயே கெடுப்பாங்க சிலர் பிள்ளைகளை. ஏன்னா சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க. நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிறது எனக்கு பிடிக்கல, செய்யாத, இது உனக்கு நல்லது இல்லை அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எழுந்துக்கு சொல்லுவானே, கோச்சிக்குவான், அப்புறம் சாப்பிட மாட்டான், வருத்தப்படுவான். அன்பை காட்டுறது சத்தியத்தை சொல்கிறதில்ல, போச்சு, அவ்வளோதான். சிலர் சத்தியத்தை சொல்லுவாங்க, அன்போடு சொல்கிறது இல்லை, அதனால் அது போச்சு. ரெண்டும் ஒன்றா சேர்றது ரொம்ப கஷ்டங்க. ரெண்டும் ஒன்றா சேரணும்னா இன்னொரு காரியம் அவசியம். அது என்னன்னா கிருபை. கிருபை என்ன பண்ணுது? சத்தியத்தையும் அன்பையும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய வைக்குது.